ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா ஒருபோதும் சத்தியத்தை மீற மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? இந்த சாயப்பா சாதாரணமாக வாக்கு கொடுத்தாலே அது சத்திய வாக்காக நிச்சயமாக நடந்தே தீரும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் உனக்கு சத்தியம் பண்ணியே வாக்கு கொடுக்குறேன். இன்னும் சரியா 10 நிமிஷத்துல நீ பெருமகிழ்ச்சி கொள்ளும் விதத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. எந்த அளவுக்கு நீ வேதனையும் சோதனைகளையும் தாங்கி கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்கியோ அதை விட இப்போ அளவுக்கு அதிகமான உயர்வை நான் உனக்காக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். எல்லா இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அது வரைக்கும் பொறுமையாக காத்திரு. கண்டிப்பா உன்னை கோபுரத்தின் உச்சியில நான் அமர வைக்கிறேன். உன்னை அசைச்சு பார்க்குறவங்க எல்லாருமே என்னை அசைச்சு பார்க்கறதுக்கு சமம் அல்லவா? யாரும் எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் உன்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு, உன் மனசை நோகடிக்காத அளவுக்கு உனக்கான பாதுகாப்பாக, உனக்கான துணையாக இந்த சாயப்பா இருப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். எப்போதும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் இந்த சாயப்பா உன் துன்பங்களையும் துயரங்களையும் மனக்குழப்பங்களையும் போக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுத்துட்றேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்ட பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் குறைகள் அனைத்தும் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழும் காலம் வந்துடுச்சு. வாழ்க்கைனா சூழ்நிலைகளும் சந்தர்ப்பமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லையே நீ யோசிக்க வேண்டாம். எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கான வேலைகளை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். உன் சுமையையும் பாரத்தையும் மனக்கவலைகளையும் முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு. வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கவலைப்படாத. அமைதிதானே உன்னுடைய செல்வம். உன் நெஞ்சத்தில் நான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு வாழ தயாராகு. எந்த குழப்பமும் இனி உன்னை தீண்டாத அளவுக்கு எல்லா துன்பங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் உன்னை வலிமையாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் கொடுத்துட்றேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் காது கொடுத்து கேட்ட நான் கண்டிப்பா உனக்கான நல்லதை செய்து கொடுத்தே தீருவேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை வழி நடத்தும். நீயும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக யோசித்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. என்னை நோக்கி வந்த உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து நம்பிக்கையும் பாதுகாப்பையும் கொடுப்பேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ என்ன செஞ்சாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன்றதை மறக்காதே. உன் பயத்தையும் மன வருத்தத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் திருப்பத்தை உண்டாக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். பக்தியின் பாதையில் நீ நடக்கும்போது பயமின்றி வாழலாம் என் செல்லமே. உன்னை பாதுகாக்கும் துணையாக, நல்வழியாக, தெய்வமாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்கான வழிகளை காட்டுறேன். நீ எங்கே போனாலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டீன்னா நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. நம்பிக்கையும் பொறுமையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காக என் அருளை அள்ளி கொடுக்க போகிறேன். என்னை முழு மனசோடு நீ நம்பும்போது நானே உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்வேன். ஒரு நிமிஷம் என்னை நினச்சினா ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். யார் உனக்கு தீங்கு செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் நீ யாரையும் வெறுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக சாயப்பா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, நீங்களே இதுக்கு பதில் கொடுங்கன்னு அந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுடு என் செல்லமே. பக்தியின் பாதையில் வாழக்கூடிய நீ
எந்த விஷயத்துக்கும் பயப்படாம தைரியமா வாழ பழகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து உன் வாழ்க்கையில எல்லா நல்லதையும் செஞ்சு கொடுத்துட்றேன். என் மேல நம்பிக்கையோடு இருக்குமோ நல்ல மனசுக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாகவே நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில இன்னும் எல்லா விதத்திலும் உயர்த்தி உனக்கு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன். நீ எதிர்பார்க்கறது இப்போதைக்கு நடக்கலைன்றதுக்காக உன் வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் தரக்கூடியதையெல்லாம் நிச்சயம் சிறப்பானதாக சரியானதாக சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைச்சே தீருவேன். இனிமே உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக போகாது, தாமதமாக ஆகாது. உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. இது வரைக்கும் உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்திருந்தாலும் இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இப்போது நீ தடுமாறி தவிச்சுக்கிட்டு இருக்கன்றதால தான் நான் உனக்காக நல்லது செய்யறதுக்காக உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி ஓடி வந்தேன். எதுக்கும் பயப்படாமல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. தோல்வி வந்துருச்சு, எப்படி வாழ்க்கையை சமாளிக்க போகிறோன்னு சோர்ந்து போகாதே. உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி உன்னை வலிமையுள்ள ஆளாக நான் வாழ வைக்கிறேன். தள்ளி போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் இனிமேல் உனக்கு சரியாக சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். என்னை நம்பி வாழும் உனக்கு என் அருளால் எல்லா வகையிலும் வெற்றியை கொடுப்பேன். சில நாட்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உன்னை நிம்மதியாக மூச்சு விடக்கூட செய்யாத அளவுக்கு, மூச்சு முற்ற அளவுக்கு கஷ்டப்படுத்துதா? கலங்காதே என் செல்லமே. எந்த கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது எல்லாமே உன் எதிர்காலத்துக்கு உன்னை தயார்படுத்தும் முயற்சி தாங்கிறத புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் அதை சரி செய்யும் சாணக்கியனாக உனக்காக இந்த சாயப்பா இருக்கிறேன் அல்லவா? கண்டிப்பா உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் நீ நல்லபடியாக வாழ்க்கையை வாழும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் போராட்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருளால் இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும். உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அடுத்தவங்களுக்கு உதவ போய் நம்ம சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே நினச்சி வருத்தப்படாத. இந்த சாயப்பா எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன் என் செல்லமே. நீ யாருக்கு உதவணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாமே நான் எழுதி வச்சது தான். நீ அவங்களுக்கு உதவணுங்கிறதையும் நான் தான் முடிவு செஞ்சு மூலமாக அவர்களுக்கு உதவி செஞ்சேன். ஒவ்வொரு மனிதனும் அவனவன் செஞ்ச நன்மைக்குரிய பலனை இப்படி தான் யாராவது ஒரு நல்லவங்க ரூபத்தில் போய் நான் செஞ்சு கொடுப்பேன். அப்படிதான் என் செல்ல பிள்ளையான ரூபத்தில் வந்து உன்னை சுற்றி இருக்க ஒரு சிலருக்கு நன்மைகளை செய்தேன். இப்போது உனக்கு நன்மையை செய்கிறதுக்கும் நல்லதை கொடுப்பதற்கும் இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன். என்னையே நினைக்கிற உனக்கு இதுவரைக்கும் வேணும்னா வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக எல்லாமே நடந்திருக்கலாம். நினைப்பது ஒன்றும் நடப்பது வேறொன்றுமா இருக்கேன்னு நீ மன வருத்தம் கொள்ளாதே. எது உனக்கு சரியான நேரம்னு எனக்கு தெரியும். அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். நீயும் எந்த விதத்திலும் கவலைப்படாமல் உன் துன்பத்தை எல்லாம் என் பாதத்தில் வச்சுட்டு வெற்றியை நோக்கி செல்ல தயாராகு. எல்லாத்தையும் நம்ம தனியாகவே செய்ய வேண்டியதாக இருக்கேன்ற வருத்தம் உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா நீ செய்கிற எல்லா செயலிலும் இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக உன் கூட தான் இருக்கேன். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாலும் அதை உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு தான்.